ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 19/5/2026 ஸ்ரீசக்தி SS 520க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் பிடிபோல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ABC போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ABC போர்டில் வந்து 9 to 7, ஃபுல் போர்டில் 50 to 9 to 7. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 230, ஃபுல் போர்டில் வந்து 467 230 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமைனால நம்மளுக்கு ஸ்ரீசக்தி, அப்போ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தி ரிசல்ட். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65 3 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. ஸோ சீபோர்ட் நம்பர்ஸ்னு சொல்கிறத விட பெய்ட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா பார்த்தா அதே மெத்தட் தான். போன ட்ரா நம்மளுக்கு ஏசியில் 9 7 கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே நான் வந்து 849 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 1 to 7. நம்மளுக்கு தேவை 65ங்கிறதுனால நம்ம 1 to 7 கீழே கொண்டு வந்துடலாம். 1 to 7 இதோட நம்ம 3 ப்ளஸ் இதே எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 3ஓட 2 கூட்டும்போது 5, இங்கே 3ஓட 1 கூட்டும்போது 4. அப்போது 4 அல்லது 5 இந்த 849க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 849க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 845 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 45. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பெய்ட்ஸ் தான் நண்பா கிடச்சிருக்கு. அதனால தான் நான் மறுபடியும் இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கேன். போன ட்ராவும் இதே மெத்தட் தான் கொண்டு வந்தோம், ஏசி போர்டில் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவுக்கும் சேம் மெத்தட் தான். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 845க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 285, அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 285 கீழே கொண்டு வந்துடலாம். இதோட 3 ப்ளஸ் இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 2ஓட 3 கூட்டினோம்னா 5. அப்போ 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 845க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 1. இப்போ இந்த 845க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 851 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5 and 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு PC. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு PC, இந்த ட்ராவ்லேயும் நம்மளுக்கு PC. இப்போ தொடர்ந்து 2 ட்ராவும் நம்மளுக்கு PC இருக்குது. இப்போது 851க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போது 851க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 878. இந்த 878 கீழே கொண்டு வந்துடலாம். இதோட 3 ப்ளஸ் இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 8ஓட 3 கூட்டினோம்னா 1 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 851க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 0. 851க்கு அப்புறம் நம்மளுக்கு 1 அல்லது 0. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து 230. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 2 PC 1 சீன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ 230க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 230 இருக்குது. ஃபுல் போர்டு வந்து 467, அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 467 இதோட 3 ப்ளஸ் 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 4ஓட 3 கூட்டினோம்னா 7 அல்லது 9. இந்த 230க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு. இதுதான் நம்ம போன வாரம் கொடுத்த நம்பர் நண்பா. சி போர்டு அல்லது ஆல் போர்டு 7 அல்லது 9. இப்போ இந்த 230க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 9 to 7. இந்த இடத்துல வந்து 7 9 அப்படியே கிடச்சிருந்துச்சி போன வாரம்.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ அண்டு சி நண்பா. இப்போ அதிகப்படியாக நம்மளுக்கு கவனிங்களேன், சி போர்டில் நம்மளுக்கு அதிகப்படியாக பேஸோடு தான் இருக்கும். பிசி, அதோட நம்மளுக்கு போன ட்ரா ஏசி. இப்போ சேம் ஃபார்மெட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த 9 to 7 தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரம் ரிசல்ட். ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு பிசியோ ஏசியோ வேணாம், ஜஸ்ட் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த மெத்தடை நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பெயர்ஸுகளும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா சேம் ஃபார்மெட்லேருந்து எடுக்க போகிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கொடுப்போம், எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது, சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 9 to 7 இதோட ஃபுல் போர்டு வந்து 502, அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 502 இதோட 33+. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினா 8, இங்கே 0ஓட 3 கூட்டினா 3, 8 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர் பவர் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. 8ஓட பவர் 3, ஸோ 3ஓட பவர் 8ன்னு சொல்லலாம். இதை நம்ம இப்போ கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 8, 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் பவர் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்ம சேனலில் வினிங் தான் கிடைக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துக்கொண்டு வரோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3 அல்லது 8 இருக்குது. இதிலிருந்து நம்மளுக்கு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ட்ராவுக்கான பெயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 33 எடுத்துக்கலாம், அதே மாதிரி 88 எடுத்துக்கலாம். 3883. ஸோ பவர் நம்பராக இருக்குது. ஸோ பவர் நம்பர்னால் நம்மளுக்கு 2 1 அடிப்பாங்களுங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான். ஆனால் ரொம்ப நாளாக நம்மளுக்கு ரொம்ப நாளுங்கிறத விட என்ன போன ட்ராவே நம்மளுக்கு பவர் நம்பர் தான் அடிச்சிருக்காங்க, 27 அடிச்சிருக்காங்க. அதனால் மறுபடியும் 83 எடுப்பாங்களாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான். ஸோ டபுளாக இருந்தால் நம்மளுக்கு 33, 88 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதிலேருந்து நம்பர்ஸ் எடுத்துட்டோம். இப்போ பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீசக்தி ரிசல்ட் நண்பா. செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ரா ஸ்ரீசக்திக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்தோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இப்போ நம்ம இந்த செவ்வாய்க்கான நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசின்னு தான் கொடுக்கணும். மிக்சர்னு கொடுக்கறதுக்கு காரணம் சில நேரத்துக்கு நம்மளுக்கு அது ஆல் போர்டில் போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஏபிஏசியாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பிசி மிக்சர்னு கொடுக்குறோம். ஆனால் போர்டை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங்லேருந்து நம்ம வந்து பிசிக்கு தான் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ட்ரா நம்மளுக்கு 9 to 7 அடிச்சிருக்காங்க. ஸோ 27ங்கிறது வந்து நம்மளுடைய பவர் நம்பர். ஸோ 9ஓடைய பவர் 4. அப்போ இந்த ட்ரா நம்ம 4 நம்பர்ஸை கையில் எடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 4 2 7. இதை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான பெயர்ஸை உருவாக்கணும். 9 3 4 3 2 3 7 3. அதே மாதிரி 9 8 4 8 2 8 7 8. இதுதான் இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சடு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 19/5/2026 ஸ்ரீசக்தி SS 520க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கும் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இது போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான். அது எப்படியா நம்மளுக்கு பெயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா பெயர்ஸ் இல்லட்டாலும் நம்மளுக்கு போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தரப்போகுதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.